அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி மினி விளக்கு பார்க்கலாம். இப்போ மினி பாதுஷா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சட்டியில் நான் ஒரு 3/4 பவுல் மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 3/4 பவுல் இருக்கும் சேர்த்துக்கிறேன். அது 200 கிராம். அதில் கொஞ்சமாக ஜீனி, கொஞ்சமாக சோடா மாவு, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிணைஞ்சிக்குவோம். இதில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவை நல்லா பிணைஞ்சிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை நல்லா பிணைஞ்சிக்கிறோம். நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பாதுஷாக்கள் செய்யணும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. நல்லா ஊறட்டும் 1 மணி நேரம். இது ஜீரா காய்ச்சிக்கலாம் வாங்க. ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் 3/4 பவுல் மாவு எடுத்தனால 3/4 பவுல் எடுத்திருக்கேன். 200 கிராம் அந்த ஜீனி சேர்த்துருக்கேன். 200 கிராம் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஏலக்காய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 ரம்பத்தலை சேர்த்துருக்கேன். ரம்பத்தலை ரொம்ப சூப்பராக இருக்கும், வாடையாக இருக்கும், கம்மன்னு. அதனால் ரம்பத்தலை சேர்த்துருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா ஏலக்காய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஜீனி பாவு காஞ்சிட்ருக்கு, நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் இந்த மாவு பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இந்த மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு மறுபடியும் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கிடுவோம். நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிற வேண்டியதுதான். நல்லா மாவு சாஃப்டாக இருக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ சாஃப்டாக மாவு இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ பாதுஷா சூப்பராக ஜூஸியாக வரும். அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து மினி பாதுஷா தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து மினி பாதுஷாவை உருட்டி பாதுஷா செஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்குவோம். இந்த ஜீரா இப்போ காஞ்சிகிட்ருக்கு. அது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ஒரு கம்பி பதம் குலோப்ஜாமுக்கு காய்ச்சுற மாதிரி நம்ம காய்ச்சிக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா பாவு காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஜீரா நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அதில் கொஞ்சமாக லெமன் சாறு ஒரு 1/2 ஸ்பூன் புழிஞ்சு விட்டுக்குவோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், கட்டியாகாமல் அப்படியே இருக்கும். இப்போ புழிஞ்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த இது எல்லாமே செஞ்சாச்சு, பாதுஷாக்கள் எல்லாமே. இப்போ இதை ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் இந்த பாதுஷாக்களை சேர்த்துக்குவோம். இந்த மினி பாதுஷாவை சேர்த்து வேக விட்டுக்குவோம். நல்லா வெந்து வரணும், பொரிஞ்சு நல்லா வரணும். நல்லா வந்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் வெந்துருச்சு நல்லா. இப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ எடுத்து நல்லா வெந்துருச்சு. எடுத்து அந்த ஜீராவில் சேர்த்துக்கலாம். ஜீராவில் சேர்த்து ஊறட்டும். இன்னொரு அடுத்து மறுபடியும் இருக்கிற அந்த பாதுஷாக்களையும் சேர்த்து மறுபடியும் வேக வச்சுக்கிடுவோம். அடுத்த பேஜையும் வேக வச்சுக்கலாம். அடுத்த பேஜையும் வேக வச்சு இதோட சேர்த்துக்கிறலாம். இது எல்லாமே நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், அடுத்த பேஜையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். இதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதையும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து மறுபடியும் அந்த ஜீராவில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டோம்னா நல்லா ஊறிடும். ஜூஸியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்களை பார்க்கலாம். பாய்.